ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பிஎட் டிப்ஸ் பரத். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது எதற்காக பயன்படுகிறது என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த தம்ப்நெயிலில் காமிச்சிருக்கிறது என்னதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி யாருக்குன்னா அது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏற்கனவே தெரியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐ நோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி யாருக்குன்னா தெரியலைன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த இது வந்து எதற்காக பயன்படுகிறது, அது எப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தாடி மீசை முடிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரியா கைஸ்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு அப்படின்வாங்க. இது வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் வந்து மோஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நாட்டு மருந்து கடைன்னு நான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கும் நம்ம தாடி மீசை முடிக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஆயில் வந்து அவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா கோக்னட்டு, அதுலேருந்து நம்ம கட் பண்ணி அதை அறுத்து கட் பண்ணி அதை வந்து செக்கில் வந்து ஆட்டி அதை தான் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தலைக்கு தடவுறதா இருந்தாலும் சரி, நம்ம அடிப்பட்ட இடத்துல தடவுறதா இருந்தாலும் சரி, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது வந்து ஆட் பண்ணுவாங்க. அவங்க வெட்டி வேறுன்றது வந்து இது வேஸ்ட்டான வேறு தான். இது வெட்டி அந்த பேர்லேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது பேரே பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு. வெட்டினாலே அது வேஸ்ட்டான வேறு தான். அது வந்து எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தாடி மீசையை வந்து நம்ம அதில் வந்து எண்ணெயில் வந்து இதை கட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் இருக்க சத்துலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஊறிடும். அந்த வெட்டி வேறு அப்படின்றாங்களே அதில் இருக்க சத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயில் கட் பண்ணி போட்டிங்கன்னா, எண்ணெயை வந்து செக்கில் ஆட்டிட்டு நீங்கள் வந்து அந்த எண்ணெயில் வந்து இந்த வெட்டி வேரை கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த வெட்டி வேரில் இருக்க சத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து தாடி மீசையை வந்து தூண்டும். ஸோ அந்த வெட்டி வேர் வந்து இந்த எண்ணெயில் வந்து ஊறுச்சின்னா 2 நாள் 3 நாள் கழித்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து தாடி மீசை வந்து ஷேவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அதில் இருக்க சத்து வந்து இதில் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மூலிமா வந்து நம்ம தாடி மீசை வந்து நம்மளுக்கு பயன்படுது. மோஸ்ட்டாக நிறைய இதுக்கு பயன்படுது வெட்டி வேறு. நம்மளோட சேனலுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்து இது பயன்படுது. ஸோ அதை வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா அதில் இருக்க சத்து வந்து ஊறி நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தாடி மீசை வந்து க்ரோத் ஆகும். மோஸ்ட்டாக நிறைய இதுக்கு பயன்படுது. நம்மளோட சேனல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பயன்படுது. சரி கைஸ், அந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறந்துடா மிஸ்டர் பேட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்னாலும் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த நாள்